பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை விலகிய நிலையில் தற்போது தொகுதி பொறுப்பாளர்களோடு ஆலோசனை கூட்டம் நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். தேர்தலில் தொகுதி வாரியாக பொறுப்புகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த பொறுப்பிலிருந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர்களோடு பாஜக தலைமை ஆலோசனை நடத்தி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக தேர்தல் களம் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் எந்தெந்த தொகுதிகளுக்கு யார் யார் பொறுப்பாளர்கள் என்று பாஜக தலைமை 6 தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற விகிதத்தில் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது. அந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக இன்று PL சந்தோஷ் தலைமையில் பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகள் கூடிய ஆலோசனை கூட்டம். அது மட்டுமின்றி குறிப்பாக 234 தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 72 பொறுப்பாளர்கள் போடப்பட்ட நிலையில் அந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறிப்பாக தந்தையினுடைய உடல்நிலை காரணமாக ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக ஏற்கனவே அந்த பொறுப்பிலிருந்து விலகிய நிலையில் மற்ற நிர்வாகிகள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல எச்ராஜா அவர்களும் உடல்நிலை காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. குறிப்பாக பாஜகவினுடைய ஒரு பிரதானமான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்தான பல்வேறு வியூகங்கள் இன்றைய தினத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் இன்றைய தினத்தில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக இடையே தற்போது பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த குறிப்பாக நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பல்வேறு சிக்கல்கள், அதிருப்திகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எந்தெந்த தொகுதிகளில் குறிப்பாக பாஜக வலுவாக இருக்கிறது, அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்ப தற்போது இந்த முக்கிய ஆலோசனை கூட்டங்களில் இந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு தொகுதி பொறுப்பாளர்களுடைய இந்த கூட்டமானது நடைபெற்ற பிறகு குறிப்பாக மாநில முக்கியமான நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜகவினுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இருக்கிறார்கள். அண்ணாமலை குறிப்பாக தற்பொழுது கோவையில் இருப்பதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமே 70 அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதுனால இந்த பொறுப்பிலிருந்து அவர் ஏற்கனவே விலகிவிட்டார் என்ற காரணத்தினால தொடர்ச்சியாக தற்பொழுது பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது. குறிப்பாக பல முக்கிய நபர்களுக்கு தேசிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பொறுப்புகள் தற்போது வரை வழங்கப்படவில்லை. குறிப்பாக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதே போல குறிப்பாக விஜயதாரணி, சரத்குமார் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கட்சியில் குறிப்பாக புதிதாக இணைந்த பிறகு அவர்களுக்கும் பொறுப்புகள் போடப்படாமல் இருக்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் குறித்து அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று 3 மணிக்கு முக்கிய சந்திப்புகளும் குறிப்பாக PL சந்தோஷ் தலைமையில் இன்று குறிப்பாக RSS தலைவர்களை சந்திப்பதற்கான அந்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 6 தொகுதிகளுக்கு அண்ணாமலை மற்றும் எச்ராஜா உள்ளிட்டோருக்கு அந்த வழங்கப்பட்டிருந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான புதிய பொறுப்பாளர்கள் போடப்பட்டு அந்த தொகுதிகளை கண்காணிக்கக்கூடிய பணிகளும் அப்படிங்கிறது நடைபெறும். எனவே இது குறித்தான அந்த ஆலோசனைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நடைபெற்றாலும் கூட மிக முக்கியமான பிரச்சனையாக பாஜகவிற்குள்ளாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி சார்ந்த பிரச்சனைகள் குறித்தான முடிவுகளை விரைவாக எடுத்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் எந்தவித சவாலும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே PL சந்தோஷ் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கிறோம். கடந்த முறை இதே போன்ற ஒரு சவால் எழுந்தபோது குறிப்பாக பாஜகவிற்குள்ளாக உட்கட்சி பிரச்சனை எழுந்தபோது அன்றைய தினத்தில் மையக்குழு கூட்டம், உயர்மட்ட குழு கூட்டத்தில் தாமதமாகவே பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். இன்றைய தினத்தில் குறிப்பாக நிர்வாகிகள் கூட்டம், அதே போல பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றாலும் கூட அண்ணாமலை பங்கேற்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.